Hello students, 11th தமிழ் full portionக்கான important என்ன அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். 11th தமிழ் நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வெரி இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் நான் சொல்ல போறேன். இதுல 2 மார்க்ஸ் என்ன படிச்சா நம்ம ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம், 4 மார்க்ஸ் எதை படிச்சா நம்ம ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம், 6 மார்க்ஸ் எதை படிச்சா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், நயம் பாராட்டுக எப்படி அட்டன் பண்ணணும், கலைச்சொல் அறிவோம், மெமரியில எப்படி படிக்கணும், இது எல்லாத்தையும் பத்தி ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ. ஸோ ஒவ்வொரு இயல்ல இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா இதில் எதெல்லாம் படிக்கணும், அது போக மற்ற பகுதியில் இலக்கண தேர்ச்சி கொள்ள என்னெல்லாம் படிக்கலாம், எப்படி படித்தா நம்ம 90 மார்க்குக்கு 90 மார்க்கு முழுசாக வாங்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக நான் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் ப்ளஸ் ஒரு சின்ன ஒரு வருத்தமும் கூட. வீடியோ போடுறேனே தவிர என்னோட சேனலில் போகிற வீடியோஸ்க்கு பெருசாக ரீச் கிடைக்கல. அதனால் எனக்கு வீடியோ போடுறதுக்கும் ஆர்வம் குறைவாக இருக்குது. ஸோ விஎல் கிளாஸஸ் சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி கல்வி விஜி சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போடலாம். ஸோ ரொம்ப நேரம் வளவலன்னு பேச வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். இயல் 1 இயல் 1ல இருந்து உங்களுக்கு இயல் 8 வரையும் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இயல் 8 வரையும் உள்ள பகுதிகளில் மனப்பாட பகுதிகளில் எதை முக்கியமாக படிக்கணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஆனால் முக்கியமானதை மட்டும் படித்தா போதுமானா அது கிடையாது, எல்லாமே மனப்பாடம் படிக்கணும். ஆனால் நான் தமிழில் ரொம்ப வீக்கு, எனக்கு ஒரு சிலதை நீங்கள் டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் மெமரியில் கொஞ்சம் மார்க் எடுக்கலாம் அப்படின்னா நான் என்னென்ன சொல்கிறேனோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. எப்பயுமே மனப்பாட பகுதி பார்த்தீங்கன்னா இயல் 8 இருக்குது அப்படின்னா முதல்ல 5 யூனிட், ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ல இருக்க மனப்பாட பகுதிகளெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 6th யூனிட்ல மெமரி கிடையாது, மனப்பாடம். 7வது இயல்ல புரட்சி கவி 1 இருக்கு, 8வது இயல்ல தொலைந்து போனவர்கள்னு இருக்கு, சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 இயல்ல படிங்க. அதாவது நான் சொல்றது வீக்கா இருக்கவங்களுக்கான டிப்ஸ். யுகத்தின் பாடல், நன்னூல் பாயிரம், அடுத்தது காவியம், அதுக்கடுத்தது குறுந்தொகை, புறநானூறு, அதுக்கடுத்தது திருக்குறள், அடுத்தது பார்த்தோம்னாக்கா இயல் 5லையும் திருக்குறள், சரிங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா படிச்சாவே அழகா மனப்பாட பகுதியை அட்டன் பண்ணலாம். அடுத்தது இயல் 1ல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்துருவோம். 1 மார்க்ஸ் புக் பேக் படித்தா போதுமா, இன்சைடில் கேட்பாங்களா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக புக் பேக்கில் இருந்து மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. ஆனால் இன்சைடில் இருந்து 1 or 2 கொஷின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நூல்வெளி பகுதிகளில் இந்த மாதிரி பிங்க் கலரில் உங்களுக்கு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சென்டென்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் 1 வேர்ட்ஸை ஃபுல்லாகவே அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, வால்ட் விட்மன், இந்த மாதிரியான ஒரு முக்கியமான அறிஞர்களை பத்தி கொடுக்குற அந்த தகவல்களையும் தெரிந்து கொள்வோம் அப்படின்னு வருது பார்த்தீங்களா. இதுல இருக்க இந்த தகவல்லாம் நீங்க ஒரு முறை ரிவைஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் கேட்கும்போது நீங்க ஈஸியா அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பேஜ் நம்பர் 11 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 11ல இங்க பாத்தீங்கன்னா இலக்கண குறிப்பு, பகுதிப்பத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது எல்லாமே படிக்கணும். வெறும் புக் பேக்ல இருக்கிறத மட்டும் படிச்சுட்டு எனக்கு இதெல்லாம் நான் படிக்கவே இல்லை, இதெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்படக்கூடாது, சரிங்களா? பேஜ் நம்பர் 20 எடுத்துக்கோங்க. இலக்கண தேர்ச்சி கொள்ள என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக, இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா உயிரீறு மெய்யீறு விளக்குக, அதாவது 3rd கொஸ்டின் அது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது உயிர் முதல் மெய் முதல் எடுத்துக்காட்டுடன் விளக்குக, இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், சரிங்களா? பலவொலி தெரிக, இது முழுசும் எல்லாமே நீங்க படிச்சே ஆகணும், அதுல சூஸ் பண்ணி படிக்கக்கூடாது. குருவினாவை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. அடுத்தது 3rd கொஸ்டின் பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து, இதுவுமே இம்பார்ட்டன்ட்னா உயிரெழுத்து 12, திருக்குறள் 4 அடியார், இச்சொற்களில் எவ்வகை ஈற்றெழுத்துக்கள் அமைந்துள்ளன, இது இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. ஆனா ஒரு சில எக்ஸாம்ல ஆஃபலில ஃபர்ஸ்ட் டிவிஷன்ஸ்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, அதனால அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது 5th கொஸ்டின் இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வையை குறிப்பிடுக. ஸோ கொஸ்டின் நம்பர் 1ம் கொஸ்டின் நம்பர் 5ம் வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்க ரவுண்ட் பண்ணிக்கோங்க.
மற்ற கொஷின்ஸை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் என்ன சிம்பிள் போடுறீங்களோ இல்லை வெரி வெரி இம்பார்ட்டன்றது ஸ்டார் போட்டுக்கோங்க, மற்றதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து சிறுவினால பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார்? இது இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 2, நூல் ஒன்றின் முகவுரையில் இடம்பெற வேண்டுமெனவாக நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது? இம்பார்ட்டன்ட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5, மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை? இது 3மே கண்டிப்பாக படிச்சுதான் ஆகணும். அதுல இருந்து ஏதாவது ஒன்று கண்டிப்பா வந்துடும். நெடுவினாவை பொறுத்தவரையும் கொஸ்டின் நம்பர் 2வும் கொஸ்டின் நம்பர் 3யும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 1மே படிச்சுக்கோங்க, நல்லதுதான். ஆனாலும் கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3 இந்த 2ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 3யை வந்து நீங்க ஸ்டாரே போட்டு வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தமிழாக்கம், இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. தமிழாக்கம்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அதே மாதிரி மொழியோடு விளையாடு, இதுல இருக்க கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வேர்ச்சொல்லாம் கேட்குறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்தது கலைச்சொல் அறிவோம், அழகியல், அசஸ்தெட்டிக்ஸ், புத்தக மதிப்புரை, புக் ரிவ்யூ, இதழாளர், ஜேர்னலிஸ்ட், புலம்பெயர், மிக்ரேஷன், கலை விமர்சகர், ஆர்ட் கிரிட்டிக், மெய்யியலாளர், பிலாசபர், இதெல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் இயல் 2. இயல் 2 பேஜ் நம்பர் 29 பாருங்க. தெரியுமான்னு கொடுத்துட்டு பனை மரத்திலிருந்து கிடைக்கும் பதநீரிலிருந்து பனங்கற்கண்டு, கருப்பட்டி போன்றவற்றை தயாரித்து விற்பதன் மூலம் அதிக வருவாய் கிடைக்கும். இவ்வாறு ஒரு பொருளை மேம்படுத்தப்பட்ட மாற்றுப் பொருட்களாக மாற்றுவதை மதிப்பு கூட்டு பொருள் என அழைக்கின்றனர். இந்த மாதிரியான பிராக்கெட்ல இருக்கிறதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 35. தெரியுமா? பல்லு 96 வகையான சிற்றிலக்கிய வகைகள் 1. இது உழத்தி பாட்டு எனவும் அழைக்கப்படும். தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் எனும் இலக்கிய வகையை சாரும். இந்த மாதிரியான நோட்ஸ் பிங்க் கலர்ல கொடுக்கறதெல்லாம் கண்டிப்பா நீங்க படிச்சாகணும். இந்த மாதிரி கேட்கும்போது நீங்க அந்த இடத்துல வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாம அழகா எல்லாத்தையும் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? பேஜ் நம்பர் 50 எடுத்துக்கோங்க. 50ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, குற்றியல் உகர புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட், அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பலவுள் தெரிக. சரிங்களா? அது வந்து எல்லாமே கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். அடுத்தது குருவினால பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 1, தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 3, வளரும் காவில் முகில் தொகை ஏறும். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதுவும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்டார் போட்டுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2, ஏதிலியாய் குருவிகள் எங்கே போயின. அதுவும் இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 4, அலர்ந்து பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6, காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது. இதுவுமே கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட்னா 1, 3. நானா சொன்னது எல்லாமே நீங்க கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். சம்டைம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லாம மற்றதும் கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல எது கேட்க சான்சஸ் இருக்கோ அப்படி அட்டன் பண்ணோம்தான், அப்படி படிச்சோம்னா தான் நம்ம வந்து 90க்கு 90 எடுக்க முடியும். அதே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னா அது வந்து பாஸ் ஆகிறதுக்கும் ஒரு 50ல இருந்து 70 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றவங்களுக்கு அது போதும். இல்லை நான் 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடியது எல்லாமே நீங்க படிச்சுதான் ஆகணும். நெக்ஸ்ட் சிறுவினால பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அது ஸ்டார் போட்டுக்கோங்க. தேர்ட் கொஸ்டின், சலசவாவியில் செங்கையல் பாயும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதுவும் ஸ்டார் கொஸ்டின். அடுத்து 500 பாடல் சுட்டும் திணை முதற் பொருள் கருப்பொருள்களை அட்டவணைப்படுத்துக. அது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. நடுவினாவை பொறுத்தவரையும் இதுல வந்து கொஸ்டின் நம்பர் 2வும் கொஸ்டின் நம்பர் 3யும் இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 2 படிக்கணும் தான், ஆனா கொஸ்டின் நம்பர் 3 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்டார் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா வந்து இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. அடுத்து தமிழாக்கம் படிச்சு வச்சுக்கோங்க. மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. இது கண்டிப்பா கேட்பாங்க உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல. அடுத்து நயம் பாராட்டுக. நயம் பாராட்டுக வந்து ஆல் யூனிட்ஸ்ல இருக்கிறத கண்டிப்பா நீங்க படிச்சே ஆகணும். சரிங்களா? அதை வந்து செலக்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. அடுத்தது கலைச்சொல் அறிவோம். இயற்கை வேளாண்மை, ஆர்கானிக் ஃபார்மிங், வேதி உரங்கள், கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், ஒட்டு விதை, ஷெல் சீட்ஸ், தொழு உரம், ஃபார்ம் யார்ட் மேன்யூர், மதிப்பு கூட்டு பொருள், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட், வேர் முடிச்சுகள், ரூட் நோட்ஸ், தூக்கணாங்குருவி, வியூவர் பேர்ட், அறுவடை, ஹார்வெஸ்டிங். பேஜ் நம்பர் 76 எடுத்துக்கோங்க. இலக்கண தேர்ச்சி கொள்ள. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பகுப்பத உறுப்புகள் எத்தனை, அவை யாவை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பகுப்பத உறுப்பு இலக்கணம் தருக. இந்த பாக்ஸ் கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணும், அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கடுத்து பலவுள் தெரிக எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது குருவினாவை பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாடப்பட்டுள்ளது. அதுக்கடுத்த கொஸ்டின் நம்பர் 2, காவடி சிந்து என்பது யாது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4, தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு எதற்காக புறநானூறு கூறுகிறது. இது 3மே இம்பார்ட்டன்ட். அதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 2வும் கொஸ்டின் நம்பர் 4ம் சொல்லலாம். ஸோ கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது சிறுவினால பார்த்தீங்கன்னா
கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3 இது மூணுமே இம்பார்ட்டன்ட் தான். அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்பர் 1 மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது, அது ஸ்டார் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த தேர்ட் கொஸ்டினும் பார்த்துக்கோங்க, செகண்ட் கொஸ்டினும் பார்த்துக்கோங்க. நெடுவினாவை பொறுத்த வரையும் கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3 இது ரெண்டுமே நீங்கள் படிச்சு தான் ஆகணும். அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், செகண்டையும் கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தமிழாக்கம் தருக, அது படிச்சுக்கோங்க. அடுத்தது கட்டுரை பண்பாட்டை பாதுகாப்போம் பகுத்தறிவு பெறுவோம், இது வந்து உங்களுக்கு கட்டுரை கேட்பாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கட்டுரையை படிச்சு வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு அடுத்தது கலைச்சொல் அறிவோம் ஃபுல்லாவே பார்த்துக்கோங்க. இனக்குழு, எத்னிக் குரூப், புவிச்சூழல், எர்த் என்விரான்மெண்ட், வேர்ச்சொல்லகராதி, எத்திமாலஜிக்கல் டிக்ஷனரி, முன்னோட்டு ப்ரிஃபிக்ஸ், பின்னோட்டு சஃபிக்ஸ், பண்பாட்டு கூறுகள், கல்ச்சரல் எலிமெண்ட்ஸ். திருக்குறளை பொறுத்தவரையும் எல்லா மனப்பாடமே நல்லா படிச்சுக்கோங்க. திருக்குறள்ல இந்த பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, உலக பொதுமறை என்று போற்றப்படும் தமிழ் இலக்கியமாகும் திருக்குறள், இந்த மாதிரி உங்களுக்கு பிங்க் கலர்ல கொடுத்துருக்கதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 1 மார்க்ஸ் ஃபுல்லாவே படிங்க, அதுல சூஸ் பண்ணி எல்லாம் படிக்காதீங்க. குருவினாவை பொறுத்த வரையும் கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து கொஸ்டின் நம்பர் 5 வரையும் எல்லாமே படிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அதுல வந்து பப்ளிக்லேயே கேட்டிருக்கிறதுனா கொஸ்டின் நம்பர் 5 மருந்து எது, மருந்து மரமாக இருப்பவர் யார், ஸோ அது ஸ்டார் போட்டுக்கோங்க. மற்றது எல்லாமே படிங்க. இதுல வந்து எது வேணா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, இதுதான் வரும் நம்ம சொல்ல முடியாது. திருக்குறள்ல வந்து கண்டிப்பா வந்து நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிறுவினாவை பொறுத்தவரையும் கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4 இந்த மூணுமே பாருங்க. அதுல கொஸ்டின் நம்பர் 1 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 4மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து நெடுவினாவை பொறுத்தவரையும் இந்த 2 நெடுவினால இருந்து ஒரு நெடுவினா கண்டிப்பா வரும். அதே மாதிரி அடுத்து ஒரு இயல் 5ல ஒரு திருக்குறள் இருக்கு இல்லையா, அதுலயுமே வந்து உங்களுக்கு திருக்குறள்ல ஒரு நெடுவினா இருக்கும். ஸோ இந்த 3 நெடுவினால இருந்து ஒரு நெடுவினா கண்டிப்பா வரும். ஸோ முடிஞ்ச வரையுமே கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 110 எடுத்துக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட், ஓமை எவற்றின் அடிப்படையில் தோன்றும், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது படவுள் தெரிக எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. குருவினாவை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 5 இம்பார்ட்டன்ட். அதுல கொஸ்டின் நம்பர் 2 உவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து குறிப்பு எழுதுக, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து உவமை உருவகம் வேறுபடுத்துக, கொஸ்டின் நம்பர் 5 அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து சிறுவினாவை பொறுத்தவரையும் செகண்ட் கொஸ்டின் சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு வரைக, அது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து தேர்ட் கொஸ்டின் ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும், அது சிடஞ்சுட்டி பொருள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரெண்டும் நோட் பண்ணிக்கோங்க. நெடுவினால கொஸ்டின் நம்பர் 1ம் கொஸ்டின் நம்பர் 3 ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 3. ஓகே, அடுத்து பேஜ் நம்பர் 114ல உங்களுக்கு இலக்கிய நயம் பாராட்டுக இருக்கு, கண்டிப்பா இதை நீங்க படிக்கணும். இதுல இருந்து உங்களுக்கு ஒரு கட்டுரை கண்டிப்பா வரும், சரிங்களா? கட்டுரையும் வரும், பாநயம் பாராட்டகம் வரும், கலைச்சொல் அறிவோம், இதெல்லாம் எல்லா யூனிட்ல இருக்கிறதெல்லாம் படிச்சே ஆகணும். கல்விக்குழு, எஜுகேஷன் கமிட்டி, உள்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், செம்மொழி, கிளாசிக்கல் லாங்குவேஜ், மூதாதையர் ஆன்செஸ்டர், மதிப்பு கல்வி, வேல்யூ எஜுகேஷன், மன ஆற்றல், மென்டல் எபிலிட்டிஸ். பேஜ் நம்பர் 132 எடுத்துக்கோ பிள்ளைங்களா. அதுல நூல்வெளியில அந்த பிங்க் கலர்ல இருக்கு பாருங்க, வானம் வசப்படும், புதினமான வானம் வசப்படும் சாகித்ய அகாதமி விருது பெற்றது, இது இந்த பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 137 எடுத்துக்கோங்க. இலக்கண தேர்ச்சிக்கொள், இலக்கண தேர்ச்சிக்கொள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆசிரியப்ப எத்தனை வகைப்படும், அவை இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது அரிசீர் கழுநடிலடி ஆசிரியர் விருத்தங்களின் வகைகளையும் அவற்றை இயற்றுவதற்கான விதிகளையும், அதுவுமே இம்பார்ட்டன்ட், தேர்ட் கொஸ்டின், சரிங்களா? அதுக்கு அடுத்தது புக் பேக்ல பலவொல் தெரிக ஃபுல்லா பார்த்துக்கோங்க. குருவினால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட், மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம், இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 2 ஆனந்தரங்கரின் வர்ணனை, அது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பர் 4 ஊனமில் ஊக்கமும், இது வந்து ஒளிர காய்த்தது எது, பழுத்தது எது, சரிங்களா? அதே மாதிரி ஈரசை சீர்களுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள், அதையும் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கிடையாது 5th ஒன், இருந்தாலும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, அது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சிறுவினாவை பொறுத்த வரையும் 1, 2, 3 இது மூணுமே படிச்சே ஆகணும். அடுத்து 5th ஒன் ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்துள் எவையேனும் 4 எழுதுக, இதுல 3ம் 5ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து நெடுவினாவை பொறுத்த வரையும் பிம்பம் கதையின் வாயிலாக, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்டார் போட்டுக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தாம் வாழ்ந்த காலகட்டத்தின் நாகரிக புதையலாக நாட்குறிப்பை பயன்படுத்தியவர் ஆனந்தரங்கர், அதையும் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் தேர்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழாக்கம். அடுத்து இதுல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நூலக உறுப்பினர் அட்டை வழங்க வருகை தரும் அறிஞர் ஒருவரை குறித்து அறிமுக உரை, இது தேவை கிடையாது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கலைச்சொல் அறிவோம், ஆவணம் டாக்குமெண்ட், உப்பங்கழி பேக்வாட்டர், படையெடுப்பு இன்வேஷன், ஒப்பந்தம் அக்ரிமெண்ட், மாலுமி, செயலர். திருக்குறள் இயல் 5ல திருக்குறள் புக் பேக்ல
உங்களுக்கு குருவினால பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 4 மருத்துவத்தின் பிரிவுகளாக குரல் கூறுவனையாவை எப்போது மருந்து தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார். ஸோ கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 4 ரெண்டுமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சிறுவினால உருவக அணிக்கு திருக்குறள் ஒன்றை எடுத்துக்காட்டாக தந்து விளக்குக, அது வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் மருந்து, மருத்துவர், மருத்துவம் ஆகியன பற்றி திருக்குறள் கூறுவனையாவை, இது ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. நெடுவினால இந்த ஒரு நெடுவினா ஏற்கனவே அங்க 2 நெடுவினா பார்த்தோம் இல்லையா இயல் 4ல, அதே மாதிரி இயல் 5ல இருக்க இந்த நெடுவினா. ஸோ அந்த 3 நெடுவினால இருந்து கண்டிப்பா இயல் 3ல பார்த்தோம் மெமரி திருக்குறள், இயல் 3லயும் இயல் 5லயும் இருந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து நெடுவினா 3ல இருந்து ஒரு நெடுவினா கேட்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. அதே மாதிரி மனப்பாட பாடல் வந்து ஃபுல்லாவே படிச்சு வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 169 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 169ல ஷிப் என்னும் ஆங்கில சொல்லின் பழந்தமிழ் இலக்கிய பெயரை கூறுக. கொஸ்டின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட். கலை சொல்லாக்கம் பொருள் தருக. கலை சொல்லாக்க பணிகள் தொடங்குவதற்குரிய விதிமுறைகள் யாவை, இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் படிக்க வேண்டியவை. அடுத்து பலவுள் தெரிக, எல்லாமே படிங்க. குருவினாவை பொறுத்த வரையும் கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4 4மே படிக்கணும். அதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய கட்டடக்கலையின் 3 வகைகள் யாவை, சரிங்களா? அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் அயர்ந்து எழுந்து பகுப்பத ஒரு பிளக்கணம். இந்த 1ம் 3ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்டார் போட்டுக்கோங்க. 2ம் 4மே படிச்சு வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். சிறுவினாவை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிரஸ்கோ ஓவியங்கள் கற்றளி கோவில்கள் குறித்து நீவீர் அறிவனை அவை, அது ஸ்டார் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து தேர்டுமே இம்பார்ட்டன்ட், சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறவஞ்சி கூறுவனை யாவை, இதுவுமே ஸ்டார் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். நெடுவினாவை பொறுத்தவரையும் செகண்ட் நெடுவினா சிம்பொனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசை தமிழுக்கு ஆற்றிய பணிகளை இன்னும் பாடப்பகுதி கொண்டு தொகுத்து எழுதுக, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டார் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்டையுமே கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க, ஏன்னா ரெண்டுமே வந்து படிக்க வேண்டியது அவசியம். ஆனால் அதில் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் நெடுவினா தான். ஸோ செகண்ட் வந்து ஸ்டார் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தமிழாக்கம் தருக, அது படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இலக்கிய நயம். இலக்கிய நயம் எத்தனை இயல்ல கொடுத்தாலும் எல்லாத்தையுமே நீங்க படிக்கணும். கண்டிப்பா அதுல இருந்து ஒரு இலக்கிய நயம் வரும், அதாவது பாநயம் பாராட்டுக, சரிங்களா? அடுத்தது கலைச்சொல் அறிவும் ஆல் யூனிட்ஸ்ல இருக்க எல்லாமே படிக்கணும். நுண்கலைகள், ஃபைன் ஆர்ட்ஸ், ஆவணப்படம் டாக்குமெண்ட்ரி, கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன், எபிகிராப், தானிய கிடங்கு, கிரெயின் வேர்ஹவுஸ், பேரழிவு டிசாஸ்டர், தொன்மம், மித்து. இந்த லெசன்ல இலக்கண தேர்ச்சிக்கொள்ள இருந்து பெருசா எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து பலவொழி தெரிக எல்லாமே பார்த்துக்கோங்க. குருவினாவை பொறுத்தவரையும் கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4 இந்த 4மே படிக்கணும். அதுல 2ம் 4ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை, செந்துறை பாடான் பாட்டு துறை விளக்கம் தருக, இது ரெண்டுமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்டார் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சிறுவினாவை பொறுத்தவரையும் கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட். ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி குருவனையாவை, உயர் தமிழை உயிரென்று போற்றுமின்கள் இடஞ்சுட்டி விளக்குக, இதுவும் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 4th ஒன் சேரநாடு செல்வம் வளம் மிக்கது, இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? எல்லாமே ஸ்டார் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. நெடுவினாவை பொறுத்தவரையும் பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நெடுவினாவும் படிச்சுக்கோங்க, இருந்தாலும் செகண்ட் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டார் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இயல் 7 வரையும் தொடர்ச்சியாக நம்ம வந்து இலக்கண தேர்ச்சிக்கொள்ள என்ன படிக்கணும், மனப்பாடம் எப்படி படிக்கணும், மொழியை ஆள்வோம், மொழியோட விளையாடலாம், எதெல்லாம் நம்ம படித்தா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், 1 மார்க்ஸில் எதை படித்தா நம்ம வந்து மார்க்கை மிஸ் பண்ணாமல் படிக்க முடியும் அப்படின்றத தெளிவாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சேனலுக்கு ரீச் கிடைக்க மாட்டேது. ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தொடர்ச்சியா வந்து நான் வேகமா வீடியோவும் போட முடியும், சரிங்களா? இந்த தமிழாக்கம்லாம் படிச்சு வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கிய நயம் பாராட்டுக, இதுலயே இருக்கு பாருங்க, அதையும் படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது கலைச்சொல் அறிவோம், உத்திகள், ஸ்ட்ராட்டஜி, பட்டிமன்றம், டிபேட், சமத்துவம், ஈக்வாலிட்டி, தொழிற்சங்கம், ட்ரேட் யூனியன், பன்முக ஆளுமை, மல்டிபிள் பர்சனாலிட்டி, புனைப்பெயர், சூடோனியம். பேஜ் நம்பர் 206 எடுத்துக்கோங்க. இயல் 8ல நூல்வெளியில பாருங்க, உங்களுக்கு 3rd லைன்ல 1913ஆம் ஆண்டு கீதாஞ்சலி என்ற கவிதை நூலுக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றார், சரிங்களா? இந்த மாதிரி பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, சர் பட்டத்தை திருப்பி அளித்தார்,
அடுத்து கீழே வந்து குருதேவ் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் தாகூரின் ஜனகணமன என்னும் பாடல் இந்தியாவின் நாட்டு பண்ணாகவும், அமர் சோனார் பங்களா என்னும் பாடல் வங்காளதேசின் நாட்டின் பண்ணாகும். இந்த மாதிரி உங்களுக்கு பிங்க் கலர்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும். நேதாஜி இலக்கிய விருது அளித்து சிறப்பித்துள்ளது. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? எப்பயுமே வந்து நீங்க 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி இலக்கண குறிப்பு, பகுப்பத உறுப்பு இலக்கணம், நூல்வெளியில கொடுத்துருக்க அந்த பிங்க் கலர், பாருங்க பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரியான அந்த சென்டென்ஸ் 1 மார்க் சென்டென்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சு அழகா அதெல்லாம் கவர் பண்ணோம்னா நம்ம வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம் மட்டும் இல்லை, ரிவிஷன் எக்ஸாம் இருக்கட்டும், பப்ளிக்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து புணர்ச்சி விதி கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. புக் பேக் மட்டும் பார்க்காம புக்கின்ல உங்களுக்கு புணர்ச்சி விதி நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த யூனிட்ல இலக்கண தேர்ச்சிக்கொள், திருத்த குறியீடுகளின் வகைகளை கூறுக, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பலவுள் தெரிக. பலவுள் தெரிக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் வந்து எல்லாமே நீங்க படிச்சுதான் ஆகணும். இம்பார்ட்டன்ஸ்லாம் சேர்த்து படிக்காதீங்க. கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறத பார்த்தேன், நான் லாஸ்ட் இயர்ல ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் படித்தேன், லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஸ்டின் படித்தேன் அப்படின்னு படிக்காதீங்க. படிக்கிறது தப்பு கிடையாது கொஸ்டின் பேப்பர். அதில் வந்து உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ், இன்சைட் கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுக்கலாம். ஆனால் புக் பேக்ல இருக்கிறது ஆல் யூனிட்ஸ் புக் பேக்ல கம்பல்சரி. தமிழ்னு கிடையாது, நீங்க எந்த குரூப்பா இருந்தாலும் சரி எல்லா சப்ஜெக்ட்டுமே புக் பேக்ல இருக்கிற 1 மார்க் கொஸ்டின்ஸை கண்டிப்பா படிங்க. எல்லாம் வந்து பெருசா டார்கெட் வச்சுட்டே இருப்பீங்களே தவிர அந்த 1 மார்க்ஸை வந்து கவனிக்காம விட்டுருவீங்க. ஸோ எல்லாமே நல்ல மார்க் எடுத்துரும். கடைசியில் 1 மார்க்ஸ்ல வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் போயிடும். அது ரொம்ப வருத்தத்தை குடிக்கும். அந்த ஒரு தவறை வந்து நீங்க 10th பண்ணியிருப்பீங்க. ஸோ திரும்ப 11th அந்த மிஸ்டேக் பண்ணாம அவாய்ட் பண்ண பாருங்க. இயல் 8ல குருவினால பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, ஒழுக்கமும் பொறையும் உனை போல் யார் குலை, இவ்வடி எதனை குறிப்பிடுகிறது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2, நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விலகுவதாக தாகூர் எவற்றை குறிப்பிடுகிறார், இது ஸ்டார் போட்டுக்கோங்க. அடுத்த 3rd கொஸ்டின், நீளும் கைகளில், அதுல வந்து தொடை நியாயங்களை எடுத்து எழுதுக, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4, கற்றேன் என்பாய் கற்றாயா, அப்துல் ரஹ்மான் யாரிடம் எதற்கு கேட்கிறார், அது ஸ்டார் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சிறுவினாவை பொறுத்தவரையும் கொஸ்டின் நம்பர் 1, இன்குலாப் உலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துளிய, அதுவும் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 2nd கொஸ்டின், அப்துல் ரஹ்மானின் கவிதையிலிருந்து வினாவிடை, அதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து தாமசீகம் என்றால் என்ன, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து 5th கொஸ்டின் படிச்சுக்கோங்க, இயற்கையுடன் உரையாடல் ஒன்றே கற்பனையாக 10 வரிகள் எழுதுக. இதுல வெரி இம்பார்ட்டன்ட்னா கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 4, இது எல்லாமே ஸ்டார் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. நெடுவினாவை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நடராசன் தனிமொழிகள் இருந்து நீங்கள் அறியும் கருத்துக்கள் படிங்க. 3rd கொஸ்டின், நர்த்தகி நடராஜின் நேர்காணல் வழி அறிந்தவற்றை தொகுத்தளிக்க, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஸ்டார் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. இந்த இயல்ல தமிழாக்கம் இது படிங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பேசேஜ் கொடுத்தாங்கன்னா அந்த பேசேஜை படிச்சுட்டு அதுல இருந்து கேட்குற கொஸ்டின்ஸ்க்குமே அட்டன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு எல்லா யூனிட்லயுமே அந்த மாதிரி பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க ஓனாவே நீங்க அட்டன் பண்ணிடலாம். மொழியை ஆள்வோம் மொழியோட விளையாடு, எண்ணங்களை எழுத்தாக்குக. நீங்க என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம எழுத்துக்கள்ல எழுதணும். சரிங்களா? காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, நீங்க 10th படிச்சிருப்பீங்களா, அதே தான் சேம். அடுத்தது கலைச்சொல் அறிவோம். நாங்கூழ் புழு, யோத்வாம், உலகமயமாக்கல் குளோபலைசேஷன், முனைவர் பட்டம் டாக்டர் ஆஃப் பிலாசபி PhD, விழிப்புணர்வு அவேர்னஸ், கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட், பொருள் முதல் வாதம், மெட்டீரியலிசம். கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரையும் ஒரு இடத்துல கூட மிஸ் ஆகாம உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, வெரி வெரி யூஸ்ஃபுல்னு சொல்லுங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி வேற என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ தயவு செஞ்சு வெறும் ஆஃப் இயர்லிக்கு மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்துக்குமே, அதாவது ஃபுல் போர்ஷன் அப்படி எடுத்துட்டோம்னா அதில் எப்படி தமிழில் நல்ல மார்க் எடுக்கணும், நமக்கு 90க்கு 90 மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ போதும். தயவு செஞ்சு வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் புக்கில் நோட் பண்ணி அதை ரெகுலராக படிக்க பாருங்க. ஆஃப் இயர்லியில் போர்ஷனை கவர் பண்ணலனாலும் அதோட பேலன்ஸை நீங்கள் ரிவிஷனுக்கு கவர் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.